அகிம்சையை உலகுக்கு எடுத்துக் கூறும் சர்வதேச சமாதான பேரணி எதிர்வரும் 22ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று காலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலாநிதி மெல்பிட்டிய விமலகித்தி தேரர் தெளிவுபடுத்தினார். ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி பிரதான தேரர் உள்ளிட்ட அனைத்து தேரர்களும் இலங்கைக்கு வருகை தர உள்ளனர். விமான நிலையத்தில் மாலை 5:30க்கு பிரதான தேரர்களை வரவேற்க உள்ளோம். அதன் பின்னர் விமான நிலையத்திலிருந்து நேரடியாக அத்தனகல்ல ரஜமஹா விகாரைக்கு பஸ்களில் செல்ல உள்ளோம். அதன் பின்னர் அனுராதபுரத்துக்கு செல்ல உள்ளோம். அனுராதபுரத்துக்கு சென்றதன் பின்னர் வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ மகாபோதியில் வழிபாடுகளில் ஈடுபட உள்ளோம். மாலை 3:30 அளவில் பேரணியாக ருவன்வெளி சாயவுக்கு செல்ல உள்ளோம். அங்கிருந்து வாகனங்களினூடாக தம்புள்ளைக்கு செல்ல உள்ளோம். 21ஆம் தேதி காலை 6:30க்கு தம்புள்ளையிலிருந்து மாத்தலை வரை முதலாவது பேரணியை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம். மாத்தலை அலுவிகாரையில் அன்றிரவு தங்குவதற்கு தீர்மானித்துள்ளோம். எதிர்வரும் 23ஆம் தேதி மாத்தளையிலிருந்து கண்டி வரை பேரணியை முன்னெடுக்க உள்ளோம். இதன்போது மகாநாயக தேரரிடம் ஆசை பெற உள்ளோம். அதன் பின்னர் மல்வத்த பீடத்துக்கு செல்ல உள்ளோம். மல்வத்த பீடத்தின் மகாநாயக தேரரிடம் ஆசை பெற்று ஸ்ரீ தழதா மாளிகைக்கு வருகை தர உள்ளோம். காலை 7 மணிக்கு ஸ்ரீ தழதா மாளிகையிலிருந்து புறப்படுவதற்கு தீர்மானித்துள்ளோம். 25ஆம் தேதி காலை கேகாலைக்கு செல்ல உள்ளோம். தோலங்கம தேசிய பாடசாலையில் அன்றிரவு தங்க உள்ளோம். 26ஆம் தேதி காலை நடைபெறும் தான நிகழ்வின் பின்னர் காலை 6:30க்கு அன்றைய தினத்துக்கான பயணத்தை முன்னெடுக்க உள்ளோம். மாலை 6 மணியளவில் யகல அபேசேகராம விகாரையில் தங்குவதற்கு தீர்மானித்துள்ளோம். 27ஆம் தேதி காலை உணவின் பின்னர் மகர ஜனாதிபதி வித்தியாலயத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்க உள்ளோம். அன்றிரவு கழனி ஸ்ரீ ரஜமஹா விகாரையில் தங்க உள்ளோம். அன்றிரவு கழனி பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தியான நிகழ்வு ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளோம். அதன் பின்னர் கொழும்பு சுதந்திர சதுக்கத்துக்கு வருகை தர உள்ளோம். அன்று மாலை 4 மணிக்கு ஜனாதிபதி தலைமையில் தேசிய நிகழ்வு நடைபெற உள்ளது. அமெரிக்காவிலிருந்து எடுத்து வரப்படும் சின்னங்களுக்கு இதன்போது விசேட பூஜை நடத்தப்பட உள்ளது. இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தருணமாகும். அதுவே இந்த யாத்திரையின் பிரதான நோக்கமாகும். இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பௌத்த பிணைப்பு இந்த நிகழ்வினூடாக மீண்டும் உறுதிப்படுத்தப்பட உள்ளது. அந்த நிகழ்வு ராஜதந்திர ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் ஒரு மணித்தியாலத்துக்கு நடைபெற உள்ளது. அந்த நிகழ்வு நிறைவு பெற்றதன் பின்னர் தேரர்கள் பேரணியாக உருப்பிட்டி கங்காராம விகாரைக்கு வருகை தர உள்ளனர். அங்கு சிறியதொரு நிகழ்வொன்றை ஏற்பாடு செய்துள்ளோம். 28ஆம் தேதி பேரணி நிறைவுக்கு வர உள்ளது.